பழங்கால தமிழ் இலக்கியத்தில் மிகப்பெரிய புலவர் ஒருவர் காட்டு வீரனிடம் தோற்றுப்போனார் என்று சொன்னால் நம்புவீர்களா? இன்று நாம் பேசப்போவது அப்படிப்பட்ட ஒரு சுவாரஸ்யமான கதை. அது மிகவும் சுவாரஸ்யமாக இருக்கிறதே. புலவர் கபிலர் பற்றி பேசப் போகிறோமா? ஆமாம், கபிலர் அந்த காலத்தில் 3 பெரும் தமிழ் அரசர்களாலும் மதிக்கப்பட்டவர். ஆனால் பாரி என்ற மலை மன்னனை சந்திக்க செல்லும் பயணத்தில் அவர் எதிர்பாராத அனுபவங்களை சந்திக்கிறார். உம் அந்த பயணத்தில் அவர் சந்திக்கும் நீலன் என்ற வீரன் மிகவும் வித்தியாசமானவன் போல தெரிகிறது. மிகச் சரியான புள்ளி. நீலன் ஒரு சாதாரண காட்டு வீரன். ஆனால் அவனது சிந்தனைகள் ஆழமானவை. காட்டை யாராலும் ஆள முடியாது என்று சொல்லும் அவன் ஒரு சிறு இலையின் ஆற்றலை விளக்குகிறான். அப்படியென்றால் அவன் இயற்கையின் சக்தியை நன்கு புரிந்து வைத்திருக்கிறான் என்று சொல்கிறீர்களா? அதைவிட மேலாக அவன் 2 உலகங்களில் வாழ்பவன். காதலுக்காக தினமும் இருமுறை மலையேறும் காதலன். அதே நேரத்தில் போர் வரும்போது உயிரை துச்சமாக மதிக்கும் வீரன். இது மிகவும் சுவாரஸ்யமானது. கபிலர் போன்ற அறிஞர் இந்த புதிய உலகத்தை எப்படி சமாளித்தார்? முதலில் அவர் குழம்பினார். வேப்பம்பூவைப் பற்றி நீலன் பேசும்போது பாண்டிய மன்னனுக்கு உரிய அந்த பூவை வயல் நண்டின் கண்களோடு ஒப்பிட்டான். இது கபிலரை ஆச்சரியப்படுத்தியது. ஆனால் அதே நேரத்தில் அந்த ஒப்பீடு கவிதை போல அழகாக இருந்தது அல்லவா? மிகச்சரி. கபிலர் படிப்படியாக புரிந்து கொண்டார். இது வேறொரு வகையான அறிவு. மரங்கள் கீழ்நோக்கி வளர்வதாக நீலன் சொல்லும்போது அவனது தனித்துவமான உலகப்பார்வை வெளிப்பட்டது. இந்த கதை நமக்கு என்ன சொல்கிறது? 3 முக்கியமான விஷயங்களைச் சொல்கிறது. முதலாவது, வேறுபட்ட கலாச்சாரங்களை புரிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவது, நம் அறிவு மட்டுமே முழுமையானது அல்ல. மூன்றாவது, இயற்கையின் ஆற்றலை மதிக்க வேண்டும். இன்றைய காலத்திற்கும் இந்த படிப்பினைகள் பொருந்தும் அல்லவா? மிகச்சரி. இன்று நாம் தொழில்நுட்பத்தால் முன்னேறிவிட்டோம் என்று நினைக்கிறோம். ஆனால் வேறு கலாச்சாரங்களை புரிந்து கொள்வதிலும் இயற்கையை மதிப்பதிலும் பின்தங்கியிருக்கிறோம். கபிலரின் பயணம் நமக்கு காட்டும் பாடங்கள் காலத்தால் அழியாதவை. அதனால்தான் இன்றும் இந்த கதை முக்கியமானது. நாம் அனைவரும் கபிலரைப் போல திறந்த மனதுடன் புதிய அனுபவங்களை ஏற்கத் தயாராக இருக்க வேண்டும். அடுத்த வாரம் மேலும் சுவாரஸ்யமான கதைகளுடன் சந்திப்போம். நிச்சயமாக. அனைவருக்கும் நன்றி.